வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 88வது பதிவு, ஈசனுடன் போரிட்ட இந்திரன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 87 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதல்ல பாருங்கள், கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈசனுடன் போரிட்ட இந்திரன். ஒரு சமயம் இந்திரன் எம்பெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றான். அப்போது அவன் மனத்திலே தேவர்களுக்கு தாம் அதிபதியாக விளங்குகிறோம் என்ற ஆணவம் மிகுந்திருந்தது. அதை அறிந்த ஈசன் தம்மை காண வந்த இந்திரனுக்கு தம்முடைய உருவை மறைத்து நுழைவாயிலில் பூத வடிவத்தை காணச் செய்தார். பூத வடிவிலே இறைவனை கண்ட இந்திரன், எம்பெருமானே அவ்வாறு காட்சியளிக்கிறார் என்பதை உணராது யாரோ புதியவன் கைலாயம் வந்திருக்கிறான் என்று எண்ணிவிட்டான். அவரை நெருங்கி, யாரப்பா நீ? உன்னை இப்போதுதான் கைலாயத்தில் நான் காண்கிறேன். ஈசனை தரிசிக்க இது தக்க சமயம்தானா என்று கேட்டான். இந்திரனுடைய கேள்விக்கு பதில் ஒன்றும் கூறாமல் ஈசன் மௌனமாக நின்றிருந்தார். இந்திரனுக்கு அது கோபத்தை உண்டாக்கி விட்டது. தான் கேட்டும் பதில் கூறாது அவன் அலட்சியமாக இருக்கிறானே என்று சினந்து வஜ்ராயுதத்தை வீசினான். இறைவன் திருமேனியில் பட்ட மாத்திரத்திலேயே வஜ்ராயுதம் பொடியாகி விட்டது. இந்திரன் திடுக்கிட்டான். ஈசன் தம்முடைய பூத வடிவத்தை மாற்றி அவனுக்கு ருத்ர வடிவத்திலே தரிசனம் தந்தார். இந்திரன் உண்மையை அறிந்து மனம் நடுங்கி கண்கள் கண்ணீரை கொட்ட அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான். மகேஸ்வரா, நாய்க்கும் கீழே ஆனேன் நான். தங்களுடைய மாயத்தை அறியாது அபச்சாரம் செய்துவிட்டேன். என் பிழை பொறுத்தருள வேண்டும் என்று நான் தழுதழுக்க பிரார்த்தித்தான். ஈசன் அவனிடம் அன்பு கொண்டு கோபத்தை மேற்கு கடலிலே வீசினார். மெய் சிலிர்க்க இந்திரன் பலவாறாக அவரை போற்றி துதித்து அருள் பெற்று திரும்பினான். இந்திரனுடைய அகந்தையை போக்கவே எம்பெருமான் வேற்றுரு கொண்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு 89வது, கோபத்தில் இருந்து உண்டான அசுரன். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.